மக்களே சீசன் 2 சீசன்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடையில் வீட்டுக்கு அலங்காரப்படுத்துறதுக்கு வைக்கக்கூடிய பூ மலர்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் வீட்டுக்கு. ஓகே, பொக்கை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சூப்பராக அவங்க பண்ணி தருவாங்க போல். ஓகேவா, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த கடைக்கு இவ்வளோ நாள் நான் வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ நிறைய மேரேஜெலாம் நடக்கும், அதுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் ஒரு 10-15 வாங்கிட்டு போய் அதில் நிறைய பூ வாங்கி வைப்பாங்க. ஓகே, வாழை மரம்லாம் பாருங்கள், பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக அது உள்ளே ஃபுல்லாக கூட்டிகிட்டு அதையும் காட்டுறேன்னு. இந்த கடை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா 120 ஸ்ட்ரீட்டு ஸ்காட் ரோடு பக்கத்தில் சீசன் 2 சீசன் அப்படின்னு சொல்லி இந்த கடை டெல்டாவோட சைடு இருக்குது. ஏன்னா 120 ஸ்ட்ரீட்டு வந்து 2 ஊரையும் டிவைட் பண்ணுது. ஒன்று வந்து சரி, இன்னொன்று வந்து டெல்டா. இது டெல்டா சைடு இருக்குது. ஓகே, அதான் உங்களோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்களா? வாங்க, சூப்பருங்க, செம்ம கடை. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தால் அவங்க ஹாப்பியாக ஏதாவது எடுப்பாங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்க்கு அன்லிமிட்டெட் ஐட்டம் நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் கனடாலே. மாரி எங்கேயாவது இருக்குமான்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் போடுங்க எந்த கடையில் இருக்கும் அப்படின்னு. பாருங்க, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு விஷயம் உங்களுக்கு இப்படி கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்கள் மக்களே, பாருங்கள், கனடாவுக்கு வாங்க, நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கனடாவுக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் வர சொன்னீங்க, நான் வந்துட்டேன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களை கூட்டிகிட்டு போய் நல்ல ஒரு மெகா பார்ட்டி கொடுத்துடலாம். கனடாவுக்கு வரக்கூடிய நியூ கம்மருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு பார்ட்டியை கொடுத்துடலாம். எப்போனாலும் வாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியாக்க ரிட்டன் வந்தோம்னா சூப்பராக போயிடும். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவங்க நம்மளை வீடியோ எடுக்க சொல்லாங்கன்னு. அவங்க கோவாட்னு சொல்லிட்டாங்க, அதனால் வீடியோ சூப்பராக இன்றைக்கி எடுத்தாச்சு. எல்லாம் உங்களுக்கு தான், எல்லா பொருளும் விற்கிறதுக்கு தானே, அதையும் சொல்லிட்டேன். அந்த சைடு எடுத்த மாதிரி இந்த சைடு எடுத்துடலாம். காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் நமக்கு கேட்டாலிட்டிக் கன்வெர்ட்டர் காணாமல் போல் ஒருத்தர் கலவாண்டு போயிட்டாங்க யாரோ அப்படின்னு. அந்த வீடியோவை ஒரு 2000 பேர் அதுக்குள்ளே பார்த்துருக்கீங்க. அப்போ இது ஒரு நல்ல அவேர்னஸ் வீடியோவாக இருந்தது. அது மாதிரி கனடாவில் உங்களுக்கு மேரேஜ் சம்மந்தப்பட்ட பொக்கை இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து எடுக்கலாம். அது ஒன்று. நம்பர் 2 வந்து ஹாலோவீனுக்காக நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்க, பிள்ளைங்களுக்கோ வீடு அலங்காரம் பண்ணுறதுக்கோ அப்படின்னா அதுவும் இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம். நம்பர் 3, கிறிஸ்மஸுக்கு தேவையான எல்லா அலங்கார பொருட்களும் இங்கே இருக்கிறது. அதையும் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். உங்களுக்காக இந்த சீசன் 2 சீசன் அப்படிங்கிற கடையில் 120 ஸ்ட்ரீட்டு ஸ்காட் ரோடு டெல்டா சைடு இருக்குது. அதில் வந்து உங்களுக்காக ஃபுல் வீடியோ எடுத்து போட்டாச்சு. இது மாதிரி பொருளை பார்த்தாலே இதுதாங்க கனடா. நம்ம ஊர்லேயும் இருக்கும், பட் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம அலையணும். இங்கே எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாமே விலைக்கு தான் மக்களே. ஆனால் எவ்வளோ விலைன்னு கேட்டிங்கன்னா இதில் 1,00,000 பொருளுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்மளால் எடுக்க முடியாது, அதனால் எனக்கு தெரியாது எவ்வளோ விலைன்னு பார்க்கல. இன்னொன்று, நம்ம வாங்குறதா இருந்தால் தான் ப்ரைஸை பார்க்கணும். நம்ம வாங்குகிற ஐடியாவும் இல்லை, ஒன்லி உங்களுக்காக வீடியோ எடுக்க வந்த ஐடியா மட்டும்தான். வேறு என்ன மக்களே, கனடா நல்லா இருக்குல்ல. ஒரு வீசாவை போடுங்க, வந்துடுங்க.
ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்கிட்டாங்க. முன்னாடி அது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது நாங்கள் வரும்போதெல்லாம், அதனால் தப்பித்தோம். இப்போல்லாம் ரொம்ப மேண்டிட்டரி ஆக்கிட்டாங்க. அது இருந்தால் தான் பிஆர் ஆக முடியும். அதனால் நீங்கள் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள பாசிபிலிட்டி என்னென்னு எல்லாத்தையும் பாருங்கள். கண்டிப்பாக வாருங்கள். இங்கே பாருங்கள், பூவை பாருங்கள், எல்லாமே ஃபேக்கு தான். அதான் ஃபேக்கே அவங்க ரொம்ப அழகாக ஒரிஜினல் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய இது தண்ணி வேறு இருக்குது, ஒரிஜினல் நினைக்கிறேங்க. இதெல்லாம் ஃபேக், எல்லாமே ஃபேக். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகேம்மா, ஏன்னா சின்ன பிள்ளையில் ரொம்ப ஆசை உண்டு, இந்த ஒரு பவுலில் இருக்க அவ்வளோ பூயும் வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கணும் அப்படின்னு. அதை நம்ம வாங்கி கொண்டு வைக்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா இங்கே கூட்டமாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாய் மக்களே, பாய்.